Students, exercise 1.1 seventh sum பார்க்கலாம். Let a is equal to the set of all natural numbers less than 8, b in the set of all prime numbers less than 8, c in the set of even prime numbers. First நம்ம ஏல கொடுத்துருக்காங்க set of all natural numbers less than 8. natural number 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் less than 8 வரை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7. Next b set என்ன கொடுத்துருக்காங்க the set of all prime numbers less than 8. prime numbersல less than 8 வரை. அப்போ 2 3 5 7. அடுத்து c என்ற செட். c என்ற செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். செட்ஸ் ஒன்றுக்கும் எடுத்து எழுதியாச்சு. டேரெக்டாக சப்டிவிஷனில் போய் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்ஸ் எடுத்து எழுதிட்டு இன்டர்செக்ஷன் காமனாக உள்ள டேர்ம்ஸ் எடுத்து எழுதலாம். 2 3 5 7. நெக்ஸ்ட்டு a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சாச்சு. கிராஸ் c. இப்போ a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c. செட்ஸ் எடுத்து எழுதிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். 2, 3, 2, 5, 2, 5, 7. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். a கிராஸ் c பண்ணலாம். ஃபஸ்ட்டு a செட் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கிராஸ் c செட் எடுத்து எழுதிட்டு ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 6, 7, 2. நெக்ஸ்ட்டு b கிராஸ் c பண்ணலாம். b செட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 7. c செட் 2 மட்டும். அப்போ இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா இப்போ இது ரெண்டையும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு a கிராஸ் சியும் இன்டர்செக்ஷன் b கிராஸ் சியும் தான் பண்ணணும். காமனாக இருக்குது. 2, 2 இருக்குது. 3, 2 இருக்குது. 5, 2 இருக்குது. ஒரு கரெக்ஷன் ஆகிடுச்சு. 7, 2. அப்போ 4 டேர்ம்ஸுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வருது. அப்போ ஃப்ரம் 1 to நம்ம என்ன சொல்லலாம், a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் c இன்டர்செக்ஷன் b கிராஸ் c. செவன்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். a கிராஸ் b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c. ஃபஸ்ட்டு b மைனஸ் c கண்டுபிடிச்சிக்கலாம். b செட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு, 2 3 5 7. c செட்ஸில் என்ன 2 மட்டும்தான் இருந்துச்சு. b மைனஸ் c அப்படின்னா எப்பயுமே என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ b தான் இருக்குது. ரெண்டுலேயுமே காமனாக இருக்க டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு b செட்டில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ இங்கே ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்க டேர்ம் 2. அப்போ 2வை கேன்சல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும், 3 5 7. இதுதான் b மைனஸ் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு a கிராஸ் b மைனஸ் c. a செட் என்னென்னலாம் எழுதணும், 1 2 3 4 5 6 7 வரை எழுதணும். கிராஸ் b மைனஸ் c வேல்யூவை எடுத்து எழுதணும். அப்போ ரெண்டு பார்ட்டிஷன் ப்ராடக்ட் பண்ணும்போது 1, 3 1, 5 1, 7. இதே மாதிரி தான் ஃபுல்லையுமே பண்ணணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைட் பண்ண என்ன கேட்டிருக்காங்க, a கிராஸ் b. இப்போ ஃபஸ்ட்டு a செட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். b செட்டில் என்னென்ன இருந்துச்சு, 2 3 5 7. பார்ட்டிஷன் ப்ராடக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டேர்ம்ஸோடையுமே பண்ணணும். சிமிலர் மெத்தட் தான்.
இதுதான் A cross Bயோட ஃபைனல் ஆன்சர்ஸ். A cross Bயோட ஃபைனல் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு A cross C ஃபைன் பண்ணணும். A செட்ஸ் என்னென்ன? cross C செட். அப்போ இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A cross B மைனஸ் A cross C ரெண்டுலேயுமே காமன் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். 1,2 1,2 ஃபஸ்ட்டு காமனாக இருக்க டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிட்டோன்னா அடுத்து 2,2 3,2 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 4,2 அடுத்து 5,2 அடுத்து 6,2 7,2 இப்படி கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் A cross Bயில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். கேன்சல் பண்ண ரிமைனிங் டேர்ம்ஸ் A cross Bயிலேருந்து எடுத்து எழுதியாச்சு. அப்போ ஃப்ரம் 1 to நம்ம என்ன சொல்லலாம்? ரெண்டுமே ஈக்குவல். அப்போ A cross B மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு A cross B minus A cross C. எக்ஸசைஸ் 1.1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.